சுதந்திரத்திற்கு பிறகுங்க நம்ம வந்து 3 துறையில் மிக மோசமாக தோற்றுருக்கோம். மிக மோசமாக. அதாவது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சிவிலைசேஷனல், நம்முடைய இதுக்கு பார்க்கும் பொழுது கல்வி என்பதில் மிக மோசமாக தோற்றுருக்கோம். ஏன் தோற்றுருக்கோம்? நாங்கள் காசு இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி அப்படிங்கிற நிலை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஓகே, தோற்றுருக்கோம் கல்வியில். இரண்டாவது நம்ம தோற்றுருக்கிறது நம்முடைய சுகாதாரம், ஆரோக்கியம். காசு இருந்தா இது, காசு இல்லைன்னா இது. எந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸிலையுமே நம்ம சொல்றோம், நம்ம வேர்ல்டஸ்ட் டெமோக்ரஸி நம்ம பெருமையாக சொல்றோம். ஆனால் எந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸிலையுமே கல்வியும் நம்முடைய சுகாதாரமும் நம்முடைய எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு தீர்மானிக்கப்படுவது கிடையாது. ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க. ஈக்குவல். ஏன்னா அவங்க பேரிட்டி கரெக்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு நிறைய பரம் இருக்கு, நீ வந்து ஊட்டியில் கான்வென்ட் மேலே படிக்கிறியா? நாட் பாசிபிள். வீட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல். இதுதான் சிஸ்டம். மூன்றாவது நம்ம தோத்துருக்கிறதுங்க கரப்ஷன். அதாவது வந்து எல்லா நாடுகளுமே சிட்டிசன்ஸே ஒரு லெவலுக்கு மேலே கரப்ஷனை எதிர்த்து வாட்ச் டாக் ஆக்ட் பண்ணி குறைச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை அது எல்லை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. இந்த 3 விஷயங்கள். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து